காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பரந்தெழும்பி காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பரந்தெழும்பி ஜீவயாத்தி ஓடி முடித்து இடம் பெற்றிடுவேன், ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தொடர்ந்து எங்களோடு பேசும், அடியை மறைத்து வெளிப்படும் கல்விமானின் நாவைத்தார் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு அதிக தூக்கம் அதிக ஆபத்து. நான் வாசித்த அந்த நீதிமொழியின் புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எவ்வளவு நேரம் தூங்குவாய். ஒரு மனிதனுக்கு மருத்துவர்கள் சொல்லுகிறபடி 7 முதல் 8 மணிக்கூர் நேரம் ஓய்வு வேண்டும். எத்தனை மணிக்கூர்? 7 இல்லைன்னா 8 மணி நேரம் ஓய்வு வேண்டும். இது ஒரு மனுஷனுக்கு எல்லாருக்கும் சராசரியாக வேண்டும். இல்லை தூக்கமே இல்லை, இரவு பகலாய் உழைக்கிறோம் என்றால் நம்முடைய சரீரத்திற்கு நிறைய பாதிப்பு. முடி உதிர்ந்துடும், தலைமுடி உதிர்ந்துடும். அதோடு கூட கவனிங்க, நிறைய பாதிப்புகள் இருக்கிறது. ஆனால் அளவுக்கு அதிகமாய் நாம் தூங்குவது நமக்கு ஆபத்தை கொண்டு வரும். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஒரு ஆராதனை நடந்த ஸ்தலத்தில் 3ஆம் மாடியிலே ஜன்னலில் உட்கார்ந்து ஒரு வாலிபன் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுடைய பெயர் ஐத்திகு. நீண்ட நேரம் பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தபடியினால் அவன் தூக்க மயக்கத்தினாலே 3ஆம் மாடியிலிருந்து கீழே விழுந்தான். சர்ச்சுக்கு உள்ள விழுந்தானா, பால்கனி கட்டடமா நமக்கு தெரியாது, இல்லை வெளி ஜன்னலில் தொங்கிடுதுன்னு கேட்டானா நமக்கு தெரியாது. சில பிள்ளைகள் ஜன்னலில் ஏறுவாங்க, சேரில் ஏறி நிற்பாங்க. எனக்கு பயமாக இருக்கும். பெற்றோர் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருப்பான், கீழே விழுந்துருவாங்களோ. இந்த பவுலும் அப்படி நினச்சிருப்பான். 3ஆம் மாடியில் இருக்கிறானே, சேரில் உட்காராம ஜன்னலில் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறான். அப்படி நினைத்து கொண்டிருக்கவே கீழே விழுந்து பலத்த அடிபட்டு ஆள் மரித்து போனான். பவுல் ஜெபம் பண்ணி என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினார். இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், ஆலயத்தில் தூங்குவது அதிக ஆபத்து. சிலருக்கு உறக்கம் கண்டினியூ, வந்து உட்கார்ந்த உடனே தூக்கம் வருது. என்னுடைய ஒரு அனுபவம், 3/4 மணிக்கு ஜெபம் பண்ணி உட்கார்ந்து சில நேரம் 20 நிமிஷம் அரை மணிக்கு உறங்கி இருக்கிறேன். ஆனால் முழிச்சு பார்க்கும்போது ஒரு படபடப்பு வந்திருக்கு. ஐயோ, ஜெபிக்க வேண்டும் அல்லவா, உட்கார்ந்தோம் தூங்கிட்டோமே, சாயங்காலம் கூட்டத்துக்கு நேரம் ஆகுதே, அப்படி ஒரு பயம் வந்திருக்கிறது. ஆலயத்தில் தூங்குவது நமக்கு ரொம்ப ஆபத்து. பள்ளியில் தூங்கினவன், ஒரு பாட்டு, சினிமா பாட்டு தெரியாது, தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பேரு வாங்காதே. சினிமா பாட்டுனா மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாது சினிமா பாட்டான். பள்ளியில் தூங்கினவன் கல்வி இழப்பான். ஒரு நாள் ஆசிரியர் கேட்டாராம் பிள்ளைகளை பார்த்து, எல்லாம் நுழைஞ்சுதாடா அப்படின்னு. நான் சொல்லி தந்த பாடம் எல்லாம் உள்ள நுழைஞ்சுதா அப்படின்னு.
அப்போ ஒருத்தன் அந்த முன்னெல்லாம் நம்ம ஸ்கூல் மோடு போட்டிருப்பாங்க, எலியெல்லாம் அந்த ரயில்வே ட்ராக்கில் போனது போல் அங்குமிங்கு ஓடிட்டே இருக்கும். நம்ம படித்த பள்ளி ஒரு கெட்ட பேர் போட்டிருக்கிறாங்க, இப்போ அட்ரஸே இல்லை அந்த பள்ளிக்கு. ஏன் பள்ளின்னு கொஞ்ச காலம் இப்போ இருக்கிற சிஎஸ் சர்ச்சி அந்த சாலையிலிருந்து படித்தோம். அடுத்து நேசபுரம் திருப்பில் ஒரு சோத்திரம் தெங்கடப்பில் கொஞ்ச நாள் படித்தோம். இப்படி தான் படித்தோம். சார் கேட்டாரா, எல்லாம் நுழைஞ்சுதுடா அப்படி. அவன் சொன்னானா, சார் வால் மட்டும் நுழையணும். அவன் மேலே பார்த்துட்டு இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்தில் தூங்குவது இங்கே மனஸ்தாபமாக. இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணணும். யாரையாவது உங்கள் சர்ச்சில் தூங்கிட்டு இருந்தா உள்ளத்தில் ஒரு வேதனை வரணும். ஆலயத்தில் போனேன்னா, பள்ளியில் தூங்குனா கல்வி இழந்துருவோம். ஆமென். ஆலயத்தில் தூங்கினா தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்துருவோம். அல்லேலூயா. சவுல் தூங்கினான். யுத்தம் செய்ய வேண்டிய இடத்துல என்ன இழந்தான்? தண்ணி செம்பும். ஈட்டி என்பது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் அவனை விட்டு போயிற்று. இந்த சத்தத்துக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதிக தூக்கத்தை விரும்ப வேண்டாம். தூக்கத்தின் ஆவியை நாம் விரும்ப வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருக சீஷர்கள் இயேசு கிறிஸ்து பேதுரு, யாக்கோபு, யோவானை ஜெபம் பண்ண அழைத்து கொண்டு போகிறார். இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். சோதனை நேரத்தில் தூங்குவது அதிக பிரச்சனை கொண்டு வரும். சோதனைக்குள் நம்ம போயிடுவோம். ஜெபம் எதற்கு பண்ணுகிறோம்? சோதனைக்குள் சொல்லுங்க, சோதனைக்குள் அகப்படாமல் இருப்பதற்கு 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? மாம்சம் பலகீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அதான் தாவீது அடிக்கடி கேட்பார், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஜெபம் பண்ண முடியலையா? டயர்டா இருக்கிறீங்களா? உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நீங்க கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியான் உங்களை தாங்குவா. நீங்க மணிக்கணக்கா ஜெபம் பண்ண முடியும். சரி, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பேதுரு தூங்குறதுல என்ன நடந்தது? நான் ஒரு ஊழியக்காரன். பேதுரு தூங்குற என்ன நடந்தது? ஊர்ல சண்டை நடக்குது. நான் வெட்டோத்தி அடிச்சுட்டு யாரோட வெட்ட போனா என்ன ஆகும்? உடனே பிடிச்சு மத போதகர், ஆமேன், முருங்கவளையிலே கலவரம், ஆயுதத்தை எடுத்து இப்படிலாம் பண்ணிட்டாருன்னு சொல்லி இவங்க வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் என்னெல்லாம் உண்டு எல்லாம் போயிடும். கவனிங்க, இந்த பேதுரு ஆயுதத்தை எடுத்து வெட்ட போனான். வெட்டிட்டான். காது எப்படி வெட்டானா? காது அரை. கழுத்துக்கு போட்ட வெட்டு காதுக்கு போய் காது அத்துட்டு போயிட்டு. அது மட்டுமல்ல, இந்த சோதனை இவன் ஜெபம் பண்ணி இருந்தா ஒரு பொறுமை இருந்திருக்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. எல்லாருக்குள்ளும் ஜென்ம சுபாவம் சாக்கால மட்டும் இருந்துட்டே இருக்கும். கோபம், முன் கோபம், அதையெல்லாம் ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஜெபம் பண்ணதான் முன்கோபம், கோபம், அந்த வைராக்கியம் எல்லாம் அப்படியே அடக்கி அமிழ்த்துக்கிறோம். ஜெபம் பண்ண நான் தோத்து போயிடுவோம். இந்த பேதுரு கடற்கரை மீனவன். கடற்கரைக்கு இந்த மீன் கரையில் இழுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட கெட்ட வார்த்தையா பேசுவாங்க. நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். ஒரு வார்த்தை அடுத்து கெட்ட வார்த்தை, ஒரு வார்த்தை அடுத்து கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை இல்லாமல் பேச மாட்டாங்க. பயங்கர கோபமாக இருக்கும். ஏன்னா ஊரில் பழகி கலாச்சாரம் இருக்காது. மீன் பிடிப்பது, அவன் குடிப்பது, வெளியே உள்ள வருவது, திரும்ப கடலுக்கு போவது. இவர் ஒரு கடற்கரை மீனவன். வெட்டிட்டான், காதத்து போச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை அப்படி ஒரு செயல் நடந்திருந்தா உடனே தினத்தந்தி பேப்பர் என்ன செய்யும்? கண்டிப்பாக வரும். மத போதகர் அட்டூழியம் அப்படி வந்துடும். ரெண்டாவது, அந்த ஜெபிக்க வேண்டிய 1 மணி நேரம் ஜெபிக்காம போனதுனால கூட இருந்து சாப்பிட்டவன் மூத்த சீஷன் அந்த தெய்வத்தை சபிக்கவும், சொல்லுங்க, சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். சத்தியம் பண்ணினான் அல்ல, தொடங்கினான். அப்படின்னா பல முறை சபிச்சிருக்கிறான்.
என்ன கேட்கிற தேவ பிள்ளைகளே கவனிங்க, தூக்கம் வேண்டாம். ஜெபிக்கிற நேரம் தூக்கம் வேண்டாம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், நீ நித்திரை பண்ணி இளைப்பாறுவாய். ஒரு நித்திரை ஒரு 7 மணிக்கூர் நல்லா தூக்கம் கிடைச்சிட்டுனா நம்ம ஃப்ரெஷ்ஷாக நினைச்சுவோம், எழும்பு. இல்லைன்னா சொல்லும் பார்த்தீங்களா, பைத்தியம் பிடிச்சது போல இருக்கு, தூங்கலை, டயர்டாக இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஆமாம், இனி தூக்கம் சபையில் தூங்காதீங்க. ஜெபிக்கிற நேரம் நீங்கள் தூங்குனீங்கன்னா அதுக்கு மனஸ்தாபப்படுங்க. ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணா, இனி சர்ச்சில் தூங்க மாட்டேன் ஆண்டவரே, இந்த தூக்க பிசாசை துரத்துங்க ஆண்டவரே. ஆமீன் ஆமீன். எனக்கு நித்திரை பண்ணுற நேரம் இன்பமாக இருக்கட்டும் ஆண்டவரே. பிசாசு வந்து கைகாலை பிடிச்சி இழுக்கிறது, சிக்கி எழும்புறது, பயம் உண்டாகிறது, தூக்கம் கலைந்து கொண்டே இருக்க ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தர் நித்திரை இன்பமாய் மாற்றுவாராக. ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்துற. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு 3 காரியங்களை தியானிக்க போகிறோம். ஆமேன். நித்திரை, ஜெபிக்கிற நேரம் நம்ம தூங்குவதினால, சோத்திரம், ஜெப நேரத்தை நம்ம ஒதுக்காதனால, ஆமேன், ஆவிக்குரிய விழிப்பு இல்லாதனால நமக்கு என்ன ஆபத்து என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்கப்போம். முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 13:25. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைகள் களைகளை விதைத்துவிட்டு போனான். கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து அந்த வேலைக்காரர் வந்து கேட்டாங்களா, எஜமானனே, நம்ம கோதுமை அல்லவா விதைத்தோம், நெல் விதை அல்லவா விதைத்தோம், விதைக்காத ஒன்று துளிர்விட்டு வந்திருக்கிறது, இது எப்படி எஜமானனே? எஜமான் சொன்னார், இதை களைகளை சத்துரு விதைத்தான் என்று சொல்லாமல், மனிதர் நித்திரை பண்ணுகையில் பொல்லாங்கன் வந்து களைகளை, கோதுமைகளுக்குள் களைகளை விதைச்சிடுவான். முதலாவது நீங்களும் நானும் இல்லை, ஜெபிக்கிற நேரம் ஆலயத்தில் குடும்ப ஜெபம், தனி ஜெபம், இந்த நேரத்தில் நம்ம ஜாக்கிரதையா ஜெபம் பண்ணல, நித்திரை பண்ணிட்டோம், தூக்க மயக்கத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா பிசாசு வந்து நமக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, புருஷனுக்குள்ள, மனைவிக்குள்ள களைகளை விதைத்துட்டு போயிடுவான். எப்ப விதைப்பானா? மனுஷர்கள் நித்திரை பண்ணுகையில், ஜெபிக்கிற நேரம் நித்திரை பண்ணும்போது, ஆலயத்தில் நித்திரை பண்ணும்போது, தனி ஜெபத்தில் தூக்கமே இடம் கொடுக்கும் போது பிசாசு களைகளை விதைச்சிட்டு போயிடுவான். நமக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அதில் ஒரு வார்த்தை இருக்குது, அவனுடைய சத்ரு. வாசிங்க. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு, அவனுடைய சத்ரு. கை வைத்து சொல்லுங்க பாப்போம். பக்கத்தில் கை குடி சொல்லுங்க. ஒவ்வொருவருக்கும் சத்ரு உண்டு. அவனுடைய சத்ரு. எவனுடைய சத்ரு சொல்லுங்க? உங்களுடைய சத்ரு. நீங்க தூக்க மயக்கமா இருக்கும்போது கோதுமைக்குள்ள, உங்க பிள்ளைகளுக்குள்ள, ஆமென், களைகளை வச்சுட்டு போயிடுவான். என்ன விதைப்பானா? இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கிற நேரம் அதையும் திருடி தூங்குறவர்களே, காலமே குடும்ப ஜெபம், இரவு ஜெபம், தனி ஜெபம், இல்லை ஆலயத்தில் தூங்குற தேவ பிள்ளைகளே, நீங்கள் தூங்கினால் எதிரி களை விதைப்பான். எதிரி களை விதைப்பான். பிள்ளைக்குள்ள வச்சிருவான், புருஷனுக்குள்ள வச்சிருவான், மனைவிக்குள்ள வச்சிருவான். ஒரு சகோதரி புருஷனை கொல்ல திட்டம் பண்ணாளாம். கெட்ட காரியம் சொல்லி தரக்கூடாது. சயனிடு வாங்க பணம் இல்லையா? நம்முடைய ஆப்பிள் பழம் இருக்கு பார்த்தீங்களா? ஆப்பிள் பழம், அதில் இருக்கிற விதையை சேர்த்து சாப்பிட்டு அவுட்டு.
ஆப்பிள் பழத்துக்கு விதை 1 சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, 2 சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, ஒரு 50-100 விதை சேர்த்து சாப்பிட்டா நம்ம அவுட். அவளுக்குள்ள சத்துரு களை விதைச்சிட்டான், இன்னொரு புருஷனோடு வாழ கதை விதைச்சிட்டான். அவன் வாங்கின எல்லா ஆப்பிள் விதையும் சேகரிச்சா, ஒரு நாளில் அதை ஜூஸாக அடித்து பாலில் புருஷனுக்கு கொடுத்துட்டான். பாருங்க, இப்படிப்பட்ட பொல்லாத விதைகளை பிசாசு மனிதனுக்குள் விதைக்கிறான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் ஆமென் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் நீங்களும் நானும் ஆமென் ரொம்ப கவனமா இருக்கணும். கையை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். களை எங்களுக்கெல்லாம் வயல் இருந்தது. எத்தனை பேர் வயல் இருந்து முன்ன? இப்போ இல்லை. இப்போ இருந்தாலும் வயலை பக்கம் நேரம் வயல் இருந்தவங்க வயலை நட்டு களை பறிக்க ஆள் வந்திருக்கிறான்னு செய்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? களை பறிக்க ஆள் வந்து, அதுக்கு ஒரு டைம் உண்டு. 6 மாதம் வயலுன்னா ஒரு 3-4 முறை களை பறிப்பாங்க. அதுக்கு சில நபர்கள் வருவாங்க, அவங்களுக்கு கஞ்சி கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், களை எடுக்க. ஏன் எடுக்கிறோம்? இல்லைன்னா நெல் விதை பலன் தராது. சரி, நீங்களும் நானும் ஜெபிக்கிற நேரம் ஆலயத்தில் தூங்கினோம் அப்படின்னா நமக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, குடும்பத்திற்குள்ள, சந்தோஷமா இருக்கிற வீட்டுக்குள்ள பிசாசு களை வச்சுட்டு போயிடுவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். களைகள் என்பது என்ன? மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பிள்ளைகள் பைபிளை திருப்புங்க. நிலம் உலகம், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். பொல்லாத காரியம்தான் களைகள். என்ன களைகள் சொல்லுங்க? களைகள் யாரு? பொல்லாங்கனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப களைகள் என்கின்ற அந்த பொல்லாத காரியத்தை நமக்குள்ள, குடும்பத்துல பிசாசு வச்சிருவான். கவனிங்க, அது வளர்கிறது, அம்மாவுக்கு தெரியல, அது வளர்கிறது புருஷனுக்கு தெரியல, மனைவிக்கு தெரியல, பெற்ற அப்பாவுக்கு தெரியல. அது களைகளாய் வளர்ந்து வளர்ந்து கோதுமை பலன் கொடுக்க முடியாது போல பிள்ளைகளை அழைத்து போடுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில களைகளை வளர விட வேண்டாம். விழிப்போடு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பொல்லாத காரியம்தான் களைகள். ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோசேப்பின் சகோதரர்கள் ஆமென் யோசேப்புக்கு ஆள் சொல்லி விடுறாங்க. உங்கள் சகோதரர்கள் செய்த ஆமென் அந்த பொல்லாங்கு 50:15 வாசிங்க. 50:15, ஆதியாகமம் 50:15. தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததையும் யோசேப்பின் சகோதரர் கண்டு ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, சொல்லுங்க பாப்பா, விழிப்பில்லாம போனா ஒரு தேவ பிள்ளை இன்னொருத்தருக்கு பொல்லாங்கு செய்திருவாங்க. யார்? பேதுரு வெட்டலையா? இன்னும் பாருங்க, போத்திபார் மனைவியை பார்த்து யோசேப்பு சொல்றான், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நம்ம ஜெபிக்காம போனா, நித்திரை பண்ணிட்டோம் அப்படின்னா பாவம் என்கிற பொல்லாங்க மனுஷனுக்கு பிசாசு விதைச்சிடுவான். போத்திபார் மனைவியை பார்த்து யோசேப்பு சொல்லுகிறான், இத்தனை பெரிய பொல்லாங்கு. களைகள் என்ன? பொல்லாத காரியம், பொல்லாங்காகிய பாவம் ஆமென் நமக்குள்ளே விதைக்கப்படும். கவனிங்க. ஆனா யோசேப்பு ரொம்ப கவனமாயிட்டான். ஆமென். யோசேப்பு ரொம்ப கவனமா இருந்தா, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பிள்ளைகளுக்குள்ள ஆமென் குடும்பங்களுக்குள்ள பிசாசு பலவிதமான களைகளை விதைக்கிறான். சகோதரர்களுக்குள்ள ஆமென் ஒற்றுமை குலைச்சல் களைகளை விதைக்கிறான். அப்படிதான் யோசேப்புக்கும் சௌரமாருக்கும் ஆமென் பிரச்சனை களைகளை விதைக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 21:11 சொல்லுது, நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்தா, ஜெபிக்கிற நேரம் தூங்காதவங்களா இருந்தா, ஆலயத்தில் தூங்காதவங்க இருந்தா, சங்கீதம் 21:11 சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி, அவர்கள் உமக்கு விரோதமாக பொல்லாங்கு நினைத்தார்கள், ஒன்றும் வாய்க்கவில்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ரோமர் 2:9 சொல்லுகிறது, முன்பு யூதரிலும்
பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க யாருக்கும் பொல்லாங்கு செய்யாதிருங்க. பிள்ளைகள் சொல்லுங்க, யாருக்கும் பொல்லாங்கு செய்யாதிருங்க. உன்னோடு படிக்கிறவன் நல்லா படித்தா அவள் தோற்று போகணும்னு ஜெபம் பண்ணாங்க. அவளுக்கு எக்ஸாமு காய்ச்சல் வரணும்னு நினைக்காத, இவன் இன்னைக்கு பள்ளிக்கு வரணும்னு நினைக்காது. அப்படி இருக்கிறாங்க. அல்லேலூயா. கவனி, உங்களோடு வேலை செய்கிற ஒரு நபர் உங்களை விட துரிதமாக வேலை செய்கிறான்னா பொறாமப்படாத. அல்லேலூயா. சிலருக்கு வாய் வந்து ரொம்ப கஷ்டம். வெளியூர்லேருந்து ஒரு மாட்டு வைத்தியர் ஒருவர் வருவார். அவர் எனக்கு தெரியும். ஒரு முறை ஒரு விஷயத்திற்காக அவரை பைக்கில் கூட்டிகிட்டு போனேன். அப்போ அவர் சொன்னார், தம்பி, சிலருக்கு வாய் இருக்குல்ல, குழப்பமுள்ள வாயாக்கும். ஏன் மருத்துவரை அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், எங்கள் ஊர் பக்கம் ஒருத்தி இருக்கிறா. ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டா, வைத்தியரை இத்தனை வயசிலும் என்ன ஸ்பீடாக நடக்குதுங்க வைத்தியரை அப்படின்னு. உம்மான பாஸ்டர், அன்னையிலிருந்து என் காலுடைய வேகம் குறைஞ்சி இப்போ இப்படி தான் நடக்கிறேன். சங்கிலி கூட அவ்வளோ பவர் இல்லை, ஆனால் சிலருடைய வாயின் வார்த்தைகளுக்கு அவ்வளோ பவர். பொல்லாங்கு நினைக்க வேண்டாம், பொல்லாங்கு பேச வேண்டாம். எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, ஒரு விசுவாசிக்குள்ள ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபிக்கலைன்னா பிசாசு பொல்லாத களைகளை விதைச்சிடுவான், பொல்லாத எண்ணங்களை விதைச்சிடுவான். ஆகவே எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். அதிக தூக்கம், ஜெபத்தில் தூங்குவது, ஆராதனையில் தூங்குவது நமக்கு அதிக ஆபத்தை கொண்டு வரும். எல்லாம் கையை கொண்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையாசை துரலேலுயா. சில சரீர டயர்னாக தூங்குவீங்க, ஆனால் ஆலயத்தில் நீங்கள் தூங்கக்கூடாது. முட்டைக்காட்டில் ஒரு சர்ச் இருக்குது, கிருபாசனம் சர்ச். அங்கே கிராமத்திற்குள்ள ஒரு வீட்டில் தான் அந்த கூட்டம் ஆரம்பித்தா. இப்போது அழகிய கட்டிடம் கட்டி நல்ல ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த வீட்டில் உள்ள சகோதரி ஒரு நாள் சொன்னாங்க, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், எனக்கு கனத்தின் ஆவியாக இருக்கு. அம்மியில் அரைக்கும் போது இவங்களுக்கு தூக்கம் வந்து குழவி உருண்டு கீழே போச்சுதான். சிரிப்பா இருக்கா? அம்மியில் சில நேரம் பைபிள் படிக்கும்போது கீழே பைபிள் விழுந்திருக்கா, கண்ணாடி விழுந்திருக்கா? அதை போல தான் இவங்க அம்மியில் அரைக்கும் போது, பைபிள் படிக்கும்போது அப்படியே உன்னிப்பாக கவனிச்சா உறக்கம் வந்துடும். அரைக்கும் போது குழவி உருண்டு கீழே போச்சு. எனக்கு இப்படி ஒரு கனத்துறை ஆவி, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவன் கொஞ்சம் வருஷம் அவன் இறந்துட்டாங்க. எனக்கு பாரத என்னுடைய பிள்ளைகளே, அதிக தூக்கம், ஜெபத்தில் தூங்குவது, ஆலயத்தில் தூங்குவது நமக்கு ஆபத்தை கொண்டு வரும். விழிப்போடு இருப்போம். பிசாசு களைகளை விதைத்திருவான். பிரசங்கி 8:3 சொல்லுகிறது, பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாது. கவனிங்க, நம்முடைய பிள்ளைகள், நம் புருஷன் நம்ம ஜெபிக்க மறந்தா அவங்களுக்குள்ள பொல்லாத காரியமாகிய களைகள் அவங்களுக்குள்ளே முளைத்து அதில் பிடிவாதமா நிற்பாங்க. ஆமென், பிடிவாதமா நிற்பாங்க. நாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருக்கு விலக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் 3:12 ஒருவேளை வாசிங்க. எபிரேயர் 3:12. எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். நம்ம கர்த்தரின் ஆவிக்கு ஒப்பு கொடுத்தா அவிசுவாசம் உள்ள என்ன இருதயம் வருமா? தீமோத்தேயுவின் அம்மா, அவங்க பட்ட பேர் என்ன? பட்ட பெயர். யூத ஸ்திரிக்கு முன்னால என்ன பேரு? விசுவாசம் உள்ள. தீமோத்தேயுக்கு முன்னால் ஒரு பேர் போட்டாங்களே, விசுவாசமுள்ள உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. அப்ப நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபிக்காம தூங்கிட்டேன்னா அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் என்கிற களை நமக்குள்ள வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன வந்துடும்? முதலாவது வார்த்தை, ஆமென். நித்திரை பண்ணினால், ஜெபிக்கிற நேரம் தூக்கத்துக்கு இடம் கொடுத்தால்
நமக்குள்ள பிசாசு கல்லைகளை வச்சிடுவான், பிள்ளைகளுக்கு வச்சிடுவான், பெரியவங்களும் வச்சிடுவான். நமக்கு தெரியாது. அது வளரும்போது தான் நமக்கு தெரிகிறது, ஓஹோ இந்த கலைகள் எப்படி வந்தது, ஆச்சரியமா இருக்கிறது. இன்றைக்கு ஜெபத்தில் தூங்குவதை நிறுத்துவோம், ஆலயத்தில் தூங்குவதை நிறுத்துவோம். மனஸ்தாபத்தோடு கேளுங்க, ஆண்டவரே ஹெல்ப் பண்ணுங்கப்பா, நான் தூங்காம உடைய வசனத்தை கேட்கணும் ஆண்டவரே. தனி ஜெபத்தில் தூங்காம இருக்கிறான் கேளுங்க, கிருபை தருவான். இரண்டாவது ஆபத்து, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தூக்கத்தை விரும்பாதே, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், விரும்பினால் தரித்திரனாவாய். இன்னும் சொல்லணும்னா 8 மணிக்கூருக்கு மேல 7 மணி நேரத்திற்கு மேல தூக்கத்தை விரும்பாதே. நீ தூக்கத்தை விரும்பினால் என்னாவாய்? தரித்திரனாவாய். வெளிநாட்டில் வேலை செய்கிற சகோதரர்கள் சிலர் வேலை இல்லாமல் ரூமில் இருப்பாங்க. ஆனால் சிலருக்கு வழக்கம் என்னென்னா வாரத்தில் 3 நாள் வேலைக்கு போவாங்க. அப்போ இந்த குவார்ட்டருக்கும் சாப்பாட்டுக்கும் ரூம் வாடகைக்கும் பணம் கிடைக்கும். பிறகு ஃபுல்லாக உறக்கங்க. உறங்குனா ஸ்தோத்திரம், தரித்திரம் மாறாது. தூக்கத்தை விரும்பாதே. சொல்லுங்க பார்ப்போம். தூக்கம் கந்தையை பட்டு சாரி உடுத்து வைக்காது. தூக்கம் விலை உயர்ந்த வஸ்திரத்தை தராது. தூக்கம் கந்தையை உடுத்து வைக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, காலம் எழும்பி ஆண்டவரை தேடுங்க. காலம் எழும்பி கர்த்தரை தேடி குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. இரவு கர்த்தரை தேடி ஜெபம் பண்ணுங்க. தனி ஜெபம் நேரத்தை எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். தூக்கத்தை விரும்பாதே. ஜெபிக்கிற நேரம், குடும்ப ஜெபம் பண்ணுகிற நேரம், அந்த நேரத்தை திருடி தூக்கத்தை விரும்பாதே. விரும்பினால் நீ தரித்திரனாவாய். பக்கத்தில் சொல்லுங்க, இரவு பகலா உழைச்சாலும் ஜெபிக்க வேண்டிய நேரம், குடும்ப ஜெபம் பண்ண வேண்டிய நேரம், தூங்குனா ஆமென் ஸ்தோத்திரம், தரித்திரம் வந்துடும். சொல்லு, என்ன வந்துடும்? தரித்திரம் வந்துடும். கவனிங்க, தூக்கத்தை விரும்பினால் தரித்திரம் வந்து. அப்படின்னா நமக்கு 8 மணிக்கு தூக்கம் வேணும். அது வசனம் சொல்லுங்க, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை கொடுக்கிறார். அந்த அளவுக்கு மேல உள்ள தூக்கம் தரித்திரத்தை கொண்டு வரும். சோதரம், அன்பா சொல்றேன், உங்க வீட்டில் தரித்திரம் மாறினா நீங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, மருமக பகல் தூங்குனா குடும்பத்துக்கு வெட்ட தூங்காத சொல்லி இருக்கிறாங்களா? பகல தூங்குவது குடும்பத்துக்கு தரித்திரம். கவனிங்க, இறக்கமானவருடைய பிள்ளைகளே, உங்க வீட்டில் கர்த்தரை தேடுங்க. அதிக நேரம் உங்க வீட்டில் ஜெப சத்தம் கேட்கட்டும். உங்க வீட்டுக்கு தரித்திரத்தை தெய்வம் மாற்றுவார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தடிக்காரங்குணம் பகுதியில் ஒரு சகோதரி இருந்தாங்க. புருஷன் அவங்களை திருமணம் பண்ணி தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தார். அந்த வீடு ஒரு பெரிய குடும்பம், 7-8 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 7-8 8-9 பிள்ளைகள். எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் அல்ஃபோன்ஸ் சொன்னார், நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு 12 பிள்ளைகள். எல்லாரும் ஆட்டம் சாட்டமாக இருக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு என்ன நல்லா பிடிக்கும். இவருக்கு இப்போ 76 வயசாச்சு. ஏன் பிடிக்கும்னா, எங்கள் அம்மாவுக்கு நல்ல சமையல் பண்ணி கொடுப்பேன். அன்றைக்கி பிரியாணி கட்டியிருந்தார் பார்த்தீங்களா, விபிஎஸ்க்கு 75-76 வயசில் பிரியாணி. பாஸ்டர் YKB ஹென்றி சொன்னார், ஆமே நான் எங்கள் அம்மாவை பார்க்க போனேன் அப்படின்னா. அம்மாவா? ஆமாம், அம்மா இருக்கிறான், இப்போ 100 வயசு. அவங்க நடந்து சொல்லி அது பாருங்கம்மா, தன் கடமைகளை செய்கிறாங்களா, ஆரல்வாய் மொழி பக்கம் இருக்கிறாங்களா? அம்மாவை பார்த்துட்டு வந்து இந்த வீட்டில் பண்ணை வீடு, நிறைய ஒரு பெரிய குடும்பம், சின்ன ஒரு வீடு. ஒவ்வொருத்தரும் திருமணம் பண்ணும்போது அப்படி அவங்க வீடு நடந்தது. அவர் என்ன, ஒரு ரூமு தனியாக கட்டும், அப்படி தான் நடந்தது. இப்படி 8-7 பேரும் திருமணம் பண்ணும்போது 7 ரூமு, ஒரு கட்டு வீடு 4 கட்டு வீடு ஆகும். 4 கட்டு வீடு அர்த்தம் என்ன சொல்லுங்கம்மா?
4 கட்டு வீடு, 4 போர்ஷன் உள்ள வீடு ஆகும் ஒவ்வொருத்தரும் கல்யாணம் பண்ணி வரும்ப. அப்படிதான் இப்போ இன்னைக்கு தனி வீடு இல்லைன்னா கல்யாணமே. சீட்டு வீடுன்னா சொல்றா நான் வருமுன்னா வார்த்துரு, அப்படியே சம்பந்தம் மாறி போயிருக்கு. அவ இருக்கிற வீடு சோத்திரம் வானம் சரியா தெரியும். ஆனால் புருஷட என்ன மிரட்டுறா, சீட்டு வீடு எனக்கு வேண்டாம் வறுக்கும். அப்படியே திருமண என்கேஜ் முடிஞ்சு மாறி இருக்கு. இந்த குடும்பத்தில் 8வது ஒருத்தி வந்தா, அவ ஜெபிக்கிறவ. ஒரு கழிவறை, 8 குடும்பம், பல பிள்ளைகள், நெருக்கமான கிச்சன், எல்லாருமே அதுக்குள்ள இருந்து வாழ்க்கை ஓடிட்டு இருக்கிறாங்க. இவள் ஜெபிக்க ஆரம்பிச்சா, என் குடும்பத்துக்கு ஒரு விசாலத்தை தாருங்க ஆண்டவரே, நாங்கள் ரொம்ப நெருக்கப்படுறோம். 8 குடும்பத்து எத்தனை பிள்ளைகள், 4 ஆச்சு 5 8 2 வச்சு கூட 16 பிள்ளைகள். குடும்பத்தில் சண்டை சச்சரவு, தங்கியிருக்க இடமில்லை. இருக்கிற சூழ்நிலையில் இரவு 12 மணி 11 மணிக்கு எழுப்பி ஜெபிக்க ஆரம்பிப்பாங்களாம். ஆனால் மாமி சோத்திர ஒரு கிறிஸ்தவ சபைக்கு போகிறவங்க இந்த ஜெபம் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க ஜெபம் வேற ஒரு மெத்தேடு. அதனால் மகனை பார்த்து, ஏய் யாக்கோபு, பெண்டாட்டியை விலக்கி வை, ராத்திரி செவி அடைச்சி உறங்க முடியல. அம்மா திட்டா, பையன் ஜெபம் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமென். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். கையில் ஒன்றுமில்லை, பையில் ஒன்றுமில்லை, வங்கியில ஒன்றுமில்லை, ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் ஒரு ஐயா இருக்கிறாரு, திருமணம் முடிந்து பிள்ளைகள் இல்லை, கோடீஸ்வர பிரபு. ஆனா காக்காவை விரட்டினான கூட ஹேண்ட் வாஷ் போட்டு கையை கழுவிட்டு தான் காக்கா விரட்டுவார். எச்சு கைனாலும் காக்கா விரட்டு. ஒரு நாள் இந்த சகோதரி கடைக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது சொல்கிறேன், ஜெபம் பண்ணுறவங்களுடைய நிலைமை எப்படி ஆண்டு மாற்றாருன்னு. அதனால் எங்கேயும் பார்த்துட்டு இருக்கேன்டான், கர்த்தருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. ஒரு நாள் கடைக்கு போயிட்டு வரும்போது அவங்க குடும்பத்தில் உள்ள பெண்மணியெல்லாம், மக்களே எங்கே போயிட்டு வர சோத்திரம், ஒரு தூர ஒரு மாமா முறை, நான் இங்கே போயிட்டு வரேன், சரி நான் உனக்கு ஒரு 4 சென்ட் நிலம் நான் எழுதி தரேன், தரட்டுமா? எத்தனை சென்ட்? அவள் சொன்னாலாம், டாக்குமெண்ட் முடிச்சும் பணம் இல்லை, நீங்கள் 4 சென்ட் நிலம் கொடுப்பீங்க அங்கிள், ஆனால் வீடு கட்ட பணம் இல்லையே. அவர் சொன்னாராம், என் செலவில் வீடும் கட்டி தருகிறேன். ஊர் ஃபுல்லாக பேச்சு, இவ்வளவு கஞ்சத்தனம் பண்ணுகிற ஒரு நபர் 4 சென்ட் நிலத்தையும் எழுதி கொடுத்து தன் செலவை எப்படி வீடை கட்டி கொடுத்தார். இதுதான் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும் போது என் தெய்வம் செய்கிற கிரியை. ஐயா வீடு கட்ட இடம் இல்லையான்னு கேட்டிருந்தா அவர் 2 திட்டு தட்டி அனுப்பியிருப்பார். வீடு கட்ட பணம் கொடுங்கன்னு கேட்டிருந்தா எனக்கெல்லாம் காசு சொல்லியிருப்பா. அதே தேவ சமூகத்தில் கேட்டதுனால கர்த்தர் ஒரு இறுக்கமுள்ள இருதயத்தை கர்த்தர் திறந்து விட்டார். ஜோமுடிங்களா? உங்கள் வீட்டின் வறுமை வார வேற முயற்சி எடுக்கிறீங்களா? உங்கள் வீட்டுடைய தரித்திரம் மாற வேற வழியை தேட பார்க்குறீங்களா? வேற ஒன்று வேண்டாம், தூக்கத்தை குறைத்து கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்க. அவன் தூக்கத்தை விரும்பாதே, அதிகமாக விரும்பாதே, நீ தரித்திரனாவாய். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கிறார். மீதி 8 பேரும் கழிவறைக்கு சண்டை பிடிச்சி, கிச்சனில் சமையல் வேலை போய் சண்டை பிடிச்சி, இப்போ எனக்கு தெரியாது, அந்த சாட்சி கேட்டு 15 ஆண்டு ஆயிற்று. இந்த சகோதரியை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஆகினால அதிக தூக்கத்தை விரும்ப வேண்டாம், நீ தரித்திரனாவாய். அப்போஸ்தலர் நடபடிகள் ஆதியாகமம் 31 அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். அம்புரல்ல சொல்லுங்க பாப்போம். கவனிங்க, சில ஜெபம் பண்ணி உழைக்கிறாங்க, உலகத்தில் ஜெபம் பண்ணாம இருக்கிறாங்க. சிலர் உயர்த்தப்படும் போது இந்த லாபானுடைய பிள்ளைகளை போல உயர்த்தப்படுகிற மேல பொறாம வரும். இது எப்படி வந்தது, இது யாரு கொடுத்தா, இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு பொறாமை எண்ணங்கள் வரும். வருமா வராதா? வரும். இப்போ யாக்கோபுக்கு மேல லாபானுக்கும் பிள்ளைகளுக்கும் பொறாமை. உடனே யாக்கோபு சொல்லுகிறான், 20 years
20 வருஷம் நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. எத்தனை வருஷம்? 20 years. 2 7 14 ஆண்டுகள் உன் குமாரத்திகளாக நான் வேலை செய்தேன். 7 வருஷம் மந்தைக்க வேலை செய்தேன். 20 வருடங்கள் என் கண்களுக்கு நித்திரை தூரமாயிருந்தது. ஆனா லாபானுக்கு பொறாம 2 பரிவாரம் வந்து விட்டது. நம்ம பாடுவோம், வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். சும்மா பாடினா 2 பரிவாரம் வராது. யாக்கோவை பார்த்து கேட்டா சொல்லுவா, 20 வருஷம் நான் சரியா தூங்கல, 20 ஆண்டுகள் சரியா தூங்கல. குளிர் நேரம் எஜமான் என்னுடைய மாமா வீட்டிலே தூங்கும் போது நான் மந்தையை காக்கும்படி மந்தையோடு தான் நான் மந்தை கூடாரத்தில் படுத்திருந்தேன். பகலில் என்ன பட்சித்தது? வெயில், இரவிலே குளிர். இப்போது 20 வருஷமா உழைச்சுதான் கர்த்தரை இப்படி கொண்டு வந்தார். அப்படின்னா என்ன சொல்றேன்னா, சோத்திரம், தரித்திரம் மாற வேண்டுமானால் உலக பிரகாரமாக நான் உழைக்கணும். வேலை செய்யாதவன். ஆனால் ஆவிக்குரிய முயற்சி நீங்கள் எடுக்கணும். உபவாச ஜெபத்துக்கு வராத நீங்கள் ஒரு நேரமாக உங்கள் சாப்பாட்டை ஒதுக்கி கர்த்தருடைய பாதத்தில் உட்காரணும். ஒரு ஆவிக்குரிய முயற்சி எடுக்கணும். ஆமென். மற்ற நேரம் உங்களுக்கு ஜெபிக்க உற்சாகம் வருமானால் ஒரு மாதத்தில் 1 நாள் 2 நாள் நீங்கள் சாப்பிடாம உங்கள் வீட்டிலே இருந்து இங்கே ஜெபிக்கலாம். ஆலயத்தில் 6 நடக்கும்போது ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணலாம். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, தரித்திரம் மாற கர்த்தர் கிரியை செய்வார். நம்புற மட்டும் ஒரு சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு இந்த பிரசங்கம்? 45 நிமிஷம் பேசி திறமையை வெளிப்படுத்தல. சிலருக்குள்ளாகிலும் மாற்றங்கள் வர வேண்டும். சில குடும்பத்தின் வறுமைகள் மாற வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தூக்கத்தை விரும்பாதே, நீ தரித்திரன் ஆவாய். யாக்கோபு சொல்றான், 2 பரிவாரம் வர காரணம் 20 ஆண்டுகள் நான் தூக்கத்தை விரும்பல, நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்தது. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளே, குடும்ப ஜெபம் பண்ண வேண்டிய தூங்குகிற தேவ பிள்ளைகளே, ஆலயத்தில் தூங்குகிற தேவ பிள்ளைகளே, குடும்ப தனிபத்தி தூங்குகிற தேவ பிள்ளைகளே, நித்திர தூரமா போகட்டும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வார். எல்லாருக்கும் எதிராக ஒரு லாபான் உண்டு. அல்லேலூயா. என்ன உண்டு? ஊழியக்காரனே பொறாமப்படுவாங்க. பாஸ்டர் கோல்டன் டைட்டஸ் சொன்னார், அவங்க சபைக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பம். அடிக்கடி சொல்லுவானாங்க, கொட்டை அடிச்சு கோட்டையை கட்டிட்டான். என்ன அடிச்சு? கொட்டை அடிச்சு. பாஸ்டர், இன்னொரு பாஸ்டர், அழகிய மண்ட பாஸ்டர் சொன்னா, சைக்கிளை வந்தான் வாங்கி வாங்கி சேர்க்கிறான். நீ ஒரு நாளில் 24 மணி நேரம் மூக்கு முட்டை சாப்பிட்டு முட்டி போட்டு நிற்காம ஆகாரத்தை வெறுக்காம நீ வாழும்போது ஒரு கூட்டம் ஆகாரத்தை தூக்கி எறிஞ்சி ஆடம்பரத்தை தூக்கி எறிஞ்சி அரை வீட்டுக்குள் ஜெபிக்கும் போது கர்த்தரன் கிரியை செய்யாமல் இருப்பாரோ? நீ சைக்கிளை பார்க்கிற, கொட்டடிச்சு கோட்டை கிட்ட பார்க்கிற, அந்த ரங்கத்தை ஜெபிப்பதை ஆண்டவர் பார்க்கிறார். அதான் ஏசப்பா சொன்னா, அந்த ரங்கத்தில் கூப்பிடுகிற ஜெபம் உனக்கு வெளியரங்கமாய் பலனை கொண்டு வரும். யாக்கோபு சொல்றான், மாமாவாகிய லாபானே, 2 பரிவாரத்தை பார்க்கிறீர். 20 வருஷம் தூங்காம நீ பார்க்கல. 20 வருஷம் நித்திரை கண்களுக்கு தூரமா இருந்தது. நான் பாடுபட்டேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தூக்கத்தை விரும்ப வேண்டாம், தரித்திரனாயிருவோம். அவன் அதிக தூக்கத்தை விரும்ப வேண்டாம். கைகளை உயர்த்துவரல்லே சொல்லுங்க பாப்போம். கையை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் வாழ்க்கையிலே ஆதியாகமம் புத்தகம் 25:27 வாசிங்க. ஆதியாகமம் 25:27. இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஆமென். நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். கையை வைத்து சொல்லுங்க பாப்போம். சரி, இதில் சில வார்த்தை இருக்கிறது, நமக்கு நேரம் இல்லை, துரிதமாக சொல்றேன், கவனிங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. 1 சோத்திரம், தூக்கத்தை நம்ம விரும்ப வேண்டாம். இன்னொரு வசனம் வாசிங்க. யாக்கோபு ஆதியாகமம் 31:42 வாசிங்க.
அது என் 31. பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் உரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். ஆண்டவர் கூட இருக்கணும் இல்லை சொல்லுங்க பாப்போம். நீங்க வெளிநாட்டுக்கு வேலை சென்றாலும் அங்கேயும் ஒரு குரூப் இருக்கு. நேற்று ஒரு ஜெப குறிப்புக்கு வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணோம். எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டருடைய ஒரு பேரை பேங்கில் வேலை பார்க்குறாரு. அவர் உண்மையாக இருப்பதுனால அவரை அங்கிருந்து துரத்த ஒரு 3 பேர் சேர்ந்த குழு பிரயாசப்படுறாங்க. ஜெபிக்கு எங்களுக்கு ஜெப குறிப்பு சொல்லியிருந்தார். எங்கேயும் பிரச்சனை உண்டு, எங்கேயும் போராட்டம் உண்டு, ஆமென். ஆனால் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் யாக்கோபை வெறுமையா விடல. லாபான் விரும்புவது இவனை வெறுங்கையா அனுப்பணும், ஒண்ணுமில்லாம அனுப்பணும். ஆனால் தெய்வம் விரும்புவது இவனை நிறைவாக அனுப்ப வேண்டும். தூக்கத்தை விரும்ப வேண்டாம், கந்தை உடுத்திடுவோம். அவன் தூக்கத்தை விரும்பண்டாம், வறுமை வந்துடும். கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போம். 3வது ஒரு காரியம், 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 3:20. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்தில் கிடக்கிற என் பிள்ளை எடுத்து தன் மார்பிலை கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளை எடுத்து என் மார்பிலை கிடத்தி விட்டாள். சாலோமோனுக்கு ஞானம் கொடுத்தான். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்குள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் அல்லேலூயா சத்தம் உண்டு, சத்தமா சொல்லணும். அல்லேலூயா. அவர் போல நமக்கு திட்ட முடியுமாக்கா? சத்தமா ஜெபம் பண்ணுங்கம்மா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையா செய்து ஒரு அல்லேலூயா. கையை கொட்டி எல்லாரும் ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவோம். ஊழியக்காரங்க செய்தி கொடுக்கும்போது உங்களுடைய நன்மைக்காக பேசுகிறாங்க. அதனால அந்த வார்த்தை என்ன செய்யணும்? வா இவர் இப்படி தான் சொல்லுவான்னு நினைச்சா ஒன்றும் நடக்கும். என்னுடைய வாஞ்ச கேட்டே இருப்பேன். டச் பண்ணுற வார்த்தையை ஸ்தோத்திரம்னு ஏற்றுக்கொள்வேன். அது நமக்கு பலிக்கும். சௌரமாரி அப்படி தான். ஸோ உங்களுக்கு பேசி கொண்டு போயினா உங்கள் வாழ்க்கையின் தரித்திரம் கத்தர் மாற்றணும். அதுதான் காரியம். 3வது ஒரு தலைப்பு கொடுக்குறேன். நம்ம நித்திரை பண்ணிட்டோம், அளவுக்கு அதிகமாக நித்திரை பண்ணிட்டோம்னா நம் தலைமுறைகளுக்கு ஆபத்து. என்ன ஆபத்து? இங்க ஒரு சம்பவத்தை சாலோமோன்ட்ட கொண்டு வர்றாங்க. ஒரு வீட்டில் 2 ஸ்திரீகள் சில நாள் விட்டு விட்டு ஆண் குழந்தையை பெற்றார்கள். நம்ம ஜெபிக்க தூக்கத்தை விரும்பினோம், அதுக்கு இடம் கொடுத்தோம்னா ஒன்றில் பிள்ளை செத்து போயிடும், இல்லைன்னா பிள்ளையை திருடிட்டு போயிடுவாங்க. ஒருத்திக்க பிள்ளை திருடப்பட்டது, ஒருத்திக்க பிள்ளை மரித்து போனது. இது ஒரு கடைசி காலம். இந்த உள்ள தலைமுறைகளுக்கு என்ன சொல் 2Kயா? இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு என்ன சொல்றாங்க? 2Kனா அது எனக்கு விளக்கம் தெரியல. 2000 அப்புறம் உள்ளது எல்லாம் தலை திரும்பி தான் தெரியும். பாருங்க, நேற்று ஒரு செய்தி நான் கேட்டேன். ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ரோபோ மனிதனை கவனி, ரோபோ மனிதனை ஆஃபீஸில் இங்கே ஃபைலு கொண்டு வாங்க மேரி, பேங்கில் மேரி அந்த ஃபைலை கொண்டு வா. எங்கள் அம்மா இல்லை, எஸ்பிஏ மேரி, எஸ்பிஏ பள்ளியாடி மேரி கொண்டு சொல்வது போல் ஆஃபீஸ் பாயாக செயல்பட்ட அந்த ரோபோ டென்ஷன் தாங்க முடியாமல் கீழே விழுந்து தற்கொலை பண்ணிட்டான். அது பெரிய பேச்சாக பேசிட்டு. என் பையனோடு ஷாருக் ஒருத்தன் படிக்கிறான், முஸ்லீம் தம்பி. இவன் ஃப்ரெண்டு நேற்று ஒரு காரியத்துக்காக ஒரு பொருள் வாங்க 2 பேரும் போனாங்க பைக்கில். அவன் ரோபோட்டாலஜி படிக்கிறான் சேவியரில். அவன் சொன்னான்னா இனி வர வர இப்போ ரோபோ சிரிச்சா கோமாளி போல் இருக்கும், இனி ரோபோ சிரிச்சா நம்மளை போல் கண்டுபிடிக்கவே முடியாதான். ரோட்டில் நடந்து போனால் இனி ரோபோ யார்? ஆனால் ஒன்று, அதுக்கு டென்ஷன் வந்தால் உங்களை கொன்னுரும், கோர்ட்டில் கேஸ் கொடுக்க முடியாது. புரிஞ்சுதா? இனி அந்த நிலைமை தான். வீட்டுக்கு ஒரு ரோபோ வரும், சாணம் வர, வீடு தூக்க. ஆஃபீஸில் அது ஏதாவது குழப்பம் வந்துட்டா வீட்டுக்கு வர முடியாது, கழுத்தை நெரிச்சு கொண்டு போடும். காலம் மாறிட்டு 2K பாய்ஸ். 2K அப்படின்னா 2000 அப்புறம் ரொம்ப பிள்ளைகளோட வாழ்க்கை மாறுது. அப்போது நம்ம பிள்ளைகளை எதுக்கு பொத்தி வளர்க்குறோம்? வெளியே போனால் 10 முறை ஃபோன், எங்கடா நிற்கிறேன், எதுக்கு கெட்ட விடா. அவன் அந்த பையன் சொல்கிறான், அவனை வீட்டை விட்டு வெளியே விட மாட்டான். ஒரு தங்கச்சி அவன் தான் உண்டு, முஸ்லீம் தம்பி.
அவன் சென்சேவில் படிக்கிறான். என் தம்பி பையன் சொல்கிறான்னா, இப்போதாண்டே தெரியுது எதுக்கு அம்மா அப்பா நம்மளை பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. அவன் காலேஜில் பெண்ணு அப்படி தான், பையன் அப்படி தான், ரொம்ப ஒஸ்ட்டு. இதில் உங்கள் அப்பா அம்மா பொத்தி வளர்க்குறாங்க. ஏன்டி இவ்வளோ நேரம் ஃபோன் ஒன்ற, ஃபோனை வேண்டி சொல்லும் திட்டாதீங்க, பாதிப்பு உங்கள் பெற்றோருக்கு தெரியும். ஹல்லேலூயா. 2K 2000 அப்புறம் உள்ள பிள்ளைகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாங்க. எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, இவங்களை எப்படி திருத்துவது? அடித்து திருத்த முடியுமா? ஆமே, 3/4 கிளாஸ் 1/2 கிளாஸ் படிக்கிற பிள்ளை மற்ற பிள்ளைகள் திட்டு சத்தம் போடுது. சோத்திரம். இந்த பிள்ளை சொல்லுது, மாமா அவங்கள பேசாமல் இருக்க சொல்லு, எனக்கு குழம்புது, எனக்கு படிக்கிறது. இந்த வார்த்தை நல்லா இருக்கு. சின்ன பிள்ளைகள் ரொம்ப ஞானம் வந்துச்சு. பிள்ளைகளை எப்படி என்ன செய்வது? கண்ணீரோடு ஜெபம் பண்ணா 2K பாய்ஸாக அல்ல, நல்ல பிள்ளைகளாக வாழுவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, தூக்கத்தினால ஒருத்தி பிள்ளையை கொன்னா, இன்னொருத்தி பிள்ளையை திருடு கொடுத்தா. நீங்களும் நானும் பாட்டிமார் அப்பா அம்மா ஜெபிக்காம போனா, நித்திரைக்கு இடம் கொடுத்தா, காலம் எழும்பி ஜெபிக்காம போனா, பிசாசு பிள்ளைகளை திருடிடுவான், இல்லைன்னா பிள்ளைகளை பிசாசு கொன்னிடுவான், பிள்ளைகளை அழிச்சிடுவான். ஆகவே மூன்றாவதாக தேவனுடைய பிள்ளைகளை தூக்கத்தினால் நம் தலைமுறைகளை இழக்க வேண்டாம். ஜான் வெஸ்லி என்கிறவருடைய அம்மா 11-12 பிள்ளைகள் எல்லாம் தூங்கின பின்பு அவங்க கிட்ட முட்டி போட்டு ஒவ்வொரு பிள்ளைக்கு தலைக்கு மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்களா. என் பிள்ளைய ஊழியக்காரனா மாற்றுங்க, வறுமை நிறைந்த ஒரு குடும்பம், என் பிள்ளைய ஊழியக்காரனா மாற்றுங்க. எல்லா பிள்ளைகளும் உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரங்களாக மாறினாங்க. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? எவ்வளவுடைய பழக்கம் அதுதான். காலமே எழும்பி அவன் வேலைக்கு போக மாட்டான், 10 பிள்ளைகளுக்கும் பலி செலுத்தி ஜெபம் பண்ணுவான். ஏன்னா அந்த காலத்தில் உள்ள பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ, கர்த்தர் அவர்களை அழித்துடுவார் என்று பயந்து. அப்படின்னா இந்த காலத்தில் எவ்வளோ பயப்படணும்? பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோன்னு பலி செலுத்தி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவான். இந்த பிரகாரம் யோபு செய்து வந்தான். எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, 3வது நித்திரைக்கு நேரம் முடிச்சிட்டு நான் முடிக்க போகிறேன். அதிக நித்திரைக்கு நாம் இடம் கொடுத்தால், ஜெபத்தில் தூங்கினால் நாம் பிள்ளைகளை இழந்துருவோம். கையை உயர்த்துறல இல்லையா? பிள்ளைகள் சின்னவங்களாக இருக்கும்போது நோ ப்ராப்ளம். 1 வயசு 2 வயசு 6 மாதத்தில் கிடத்துனாங்க, கையங்காலை அடித்து அங்கேயே கிடக்கும். ஊந்து பழவுனா அடுத்து பயம், நடந்தா பயம், அடுத்து டீனேஜ் வந்தால் அது பயம், அடுத்தன்னா அது பயம். பிள்ளைகளை குறித்து பயந்துட்டே இருப்போம். கவனிங்க, நம்ம ஊழியக்காரர் சொன்ன பார்த்தீங்களா? ஆமே சாமுவேல் பெரியவனானான், கர்த்தர் சாமுவேலோடு இருந்தார், நானும் பெரியவனாவேன், கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். பிள்ளைகள் குட்டி பிள்ளையா இருக்கும், சர்ச்சைக்கு வர கூட பிரச்சனை இல்லை, சொன்னா கேட்டு வந்துடுவாங்க. பெரியவள் ஆகும்போது அவங்கள கோபப்பட்டு அடி கொடுத்து அம்மாவோ யாரும் திருத்த முடியாது. நம்ம கண்ணீரோடு ஜெபம் பண்ணா பெரியவர்கள் ஆகும்போதும் பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயப்படுவார்கள். இது ஒரு செய்தி நான் சொல்லணும். ஏசா பெரியவனானான், அவன் சொத்து வனச்சஞ்சாரியா மாறினான். காலம் எழும்பி 7 மணிக்கு பைக் ஸ்டார்ட் பண்ணுறது, பிறகு வந்தது, இல்லைன்னா வரல. யாக்கோபு பெரியவனானான், அவன் குணசாலி கூடாரவாசியா இருந்தான். நம்முடைய பிள்ளைகள் பெரியவளாகும் போது வனச்சஞ்சாரியா மாறுவாங்களா, குணசாலி இருப்ப நமக்கு தெரியாது. ஆனா ஜெபிக்கிற பெற்றோருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. வனச்சஞ்சாரியா போனாலும் கர்த்தர் அவனை திருத்தி கூடாரவாசியாய் கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பெரியவரா இருக்கிறார். ஆகவே 3வது பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், நித்திரையை நாம் வெறுப்போம். 4வதாக மத்திய 25:5 மணவாளன் வர தாமதித்த போது எல்லார் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். இயேசு இருக்கிற கடைசி காலத்தில் நம்ம விழித்து ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஜெபம் பண்ண மறந்தா, நித்திரை பண்ணிட்டா, இயேசு வருகையிலே கைவிடப்பட்டு